Okay, so now as I taught you how to keep yourself clean, now next is how you keep your streets and the road clean. இப்போ பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் இப்போ நான் ஆமாம் லைக் how you need to keep yourself clean. ஆமாம்ல லைக் என்ன செய்யணும், ஆமாம் கையில் வாஷ் பண்ண அதெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ரோடு அதே மாதிரி க்ளீனாக இருக்கணுமா இல்லையா? ஆமாம், நம்ம ரோடும் க்ளீனாக இருக்கணும். ஏன்னா யார் யூஸ் பண்ணுறாங்க ரோடு எல்லாமே? நாங்கள் தானே இந்த ரோடு யூஸ் பண்ணுறோம். ஸோ வி ஆல்சோ நீட் டு கீப் அவர் surrounding and our roads also clean. So how are you going to keep your road clean? Road இப்போ எப்படி க்ளீனாக வைக்கலாம்? இப்போ நீங்கள் வந்து ரோட் கூட்டணும்னு சொல்லலை நான், இல்லாட்டி எப்படி க்ளீனாக வைக்கலாம்? எஸ், யூ வில் ஈட் சாக்லேட்ஸ் isn't it children? இப்போ ரோட்டில் நடந்து போகும்போது இல்லாட்டி எங்கேயாச்சும் போகும்போது என்ன சாக்லேட்ஸ் இல்லாட்டி ஸ்நாக்ஸ் சாப்பிடுவல, அந்த பேப்பர் சாக்லேட் ரேப்பர்ஸ் ஆர் வேர் டு யூ த்ரோ இட்? அந்த சாக்லேட் ரேப்பர் இல்லாட்டி ஸ்நாக்ஸ் பேக்கெட்டில் எங்கே தூக்கி போடுவாங்க? நீங்கள் பசங்களை ரோட்டில் தானே தூக்கி போட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது, சரிங்களா? when you are walking you will find some dustbins. இப்போ ரோட்டில் எல்லாம் சில நேரம் நடந்து போகும்போது என்ன செய்யும், டஸ்ட்பின் தெரியும்ல, எங்கேயாவது ஒரு சைடில் டஸ்ட்பின் எல்லாம் இருக்கும். அந்த பேக்கெட்ஸ் கையில் வச்சுட்டு என்ன செய்யணும், டஸ்ட்பின்குள்ளே போடணும், சரியா? ஸோ யூ நீட் டு புட் த chocolate wrappers or your snacks packets, everything inside the dustbin. At some roads you will find dustbins, isn't it? So you need to just put it inside that. Don't throw it on the road. Okay, then so you can see all these people are sweeping the roads, isn't it? இப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல, பசங்களுக்கு இங்கே தெரியுதா, எல்லாரும் என்ன செய்கிறாங்க, நம்ம ரோடெல்லாம் கூட்டி க்ளீனாக வைக்கிறாங்க. இந்த பேப்பர்ஸ் எல்லாம் யார் போடுறாங்க? Yes, those who are walking on the road will throw all these papers. Yes, now when you are walking on the road you should not spit on the road. Okay, அதாவது நீங்கள் வாக்கிங் போனால் இல்லை விளையாட போனால் என்ன செய்யணும், ஆமாம் துப்பக்கூடாது, சரிங்களா? எச்சி எல்லாம் வந்து என்ன செய்யுது, ரோட் மேலே துப்பக்கூடாது. இட்ஸ் நாட் அ குட் ஹேபிட். ஓகே, ஸோ வென் யூ ஸ்பிட் ஆன் த ரோட் someone else will walk on it. இப்போ நீங்கள் வந்து எச்சி துப்பிட்டு நீங்கள் போயிடுவீங்கல்ல, இப்போ பின்னாடி யாராச்சும் வந்து என்ன செய்வாங்க, அது மேலே தான் மிதிச்சுட்டெல்லாம் போவாங்க. ஸோ தட் இஸ் நாட் a clean thing. So that is not a hygiene thing also. So you should not even spit on the road. Okay, எச்செல்லாம் என்ன ரோட் மேலே துப்பக்கூடாது, சரியா? So this is the points how to keep your road and your street clean. Okay children, so I've taught you about your hand wash, about how you keep your house clean. Okay, what are the things you should not do, and how you keep your road and your surrounding, that is your street, clean. Okay, so next year we will see how I'm sure children you visit all these places, isn't it? இப்போ பசங்க வந்து சில நேரம் இந்த பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணுவாங்க. இப்போ என்ன பிளேசஸ் நீங்கள் தெரியுது? அப்போ உங்களுக்கு போட்டிங், சைக்கிளிங், ஹாஸ்பிட்டல், எஸ், அப்புறம் ஆன் த மெயின் ரோட், பார்க்ஸ், தென் சேம் திங் எனி டூரிஸ்ட் பிளேஸ், யோர் ஸ்கூல்ஸ். இந்த பிளேஸ்லலாம் பசங்க சில நேரம் ஸ்கூல் வந்து டெய்லி நீங்கள் ஸ்கூல் போவீங்க இல்லையா? ஆமாம். தென் யூ கோ டு த பார்க் விளையாட போவாங்கல்ல, பார்க்குக்கெல்லாம் போவாங்க. ஹாஸ்பிட்டல் சில நேரம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுவாங்க. இஃப் நாட் யூ கோ டு சம் டூரிஸ்ட் பிளேஸ், டூரிஸ்ட் ட்ரிப்ஸ் எல்லாம் போவாங்கல்ல. ஸோ அண்ட் யோர் மெயின் ரோட். ஸோ ஆல் தீஸ் பிளேசஸ் ஆல்சோ யூ ஷுட் கீப் இட் க்ளீன். இந்த இடம் எல்லாம் என்ன செய்யணும், ஆமாம் இந்த இடம் எல்லாமே க்ளீனாக வைக்கணும். வீடு மட்டும் க்ளீனாக வச்சா பத்தாது, சரிங்களா? என்ன செய்யணும், இந்த இடம் இல்லை, நீங்கள் என்ன வேறவர் யூ ஆர் விசிட்டிங், எந்த இடம்லாம் விசிட் பண்ணுறாங்க அது எல்லாமே க்ளீனாக தான் வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் யோர் பிக்னிக் ஸ்பாட்ஸ். ஓகே, இப்போ பிக்னிக் நீங்கள் போவீங்க இல்லை, மம்மி டேடி எல்லாம் சேர்ந்து பிக்னிக் போவீங்க இல்லை, இப்போ அங்கே பிக்னிக் போவோம், பார்க் போவீங்க, நீங்கள் சைக்கிளிங் பண்ணுவாங்க. ஸோ சம் ஆஃப் யூ கோ டு த பீச், you go and visit the beach, you go boating எல்லாம் போவீங்கல்ல நீங்கள். So that time what are you supposed to do children? Yes, even those places you need to keep it clean. Now when you are going boating, one you will go in the lake or you will go in the sea. Boating போவீங்கல்ல, so how you go boating? Yes, it's in the water, isn't it? So when you should not take and throw any of your garbage inside the water. இப்போ போட்டிங் போகும்போது என்ன செய்யணும், கையில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்கல்ல, போட்டிங் போகும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க, ஜூஸ் குடிப்பாங்க, அந்த பாட்டில் இல்லாட்டி ஸ்நாக்ஸோட பேக்கெட் அதெல்லாம் என்ன செய்யணும், தண்ணிக்குள்ளே தூக்கி போடக்கூடாது, சரிங்களா? ஸோ வாட் வில் ஹேப்பன், த வாட்டர் வில் கெட் polluted, isn't it? So you need to keep all that in your hand, and when you finish your boating you can throw it inside the dustbin. The same way when you are going for cycling,
இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் சைக்கிளிங் போவோம். சைக்கிளிங் போகும்போது என்ன சில நேரம் ஜூஸ் இருக்கும் சைக்கிளில். Yes, you have your juice bottles. இப்போ ஜூஸ் எல்லாம் குடிச்சா என்ன செய்யும் பசங்க? ஆமாம், பாட்டிலாம் தூக்கி ரோட் மேலே தானே போட்டுட்டு போவாங்க. You're not supposed to do that. You need to bring the bottle back to your house. If not, throw it into some dustbins. Okay. So these are the things that you should follow when you go for some picnic spots. That is for any boating or any parks and all that. Okay. Next, to the hospitals. Now you, when you are not well, you go to the hospital. But சில நேரம் பசங்களுக்கு காய்ச்சல் இருமல் எல்லாம் வந்து என்ன எங்கே கூட்டிகிட்டு போவீங்க? ஆமாம், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க. இல்லை மம்மி டேடி எல்லாம் இப்போ அங்கே போகும்போது what they do, some of you they will give you injections, isn't it children? Injection. So they will give you, after your injection they will give you cotton. இப்போ சில நேரம் காய்ச்சல் ரொம்ப காய்ச்சல் என்ன பண்ணுவாங்க டாக்டர்? ஊசி போடுவாங்களே இல்லையா? ஆமாம், ஊசி போடுவாங்க. பசங்க ஊசி போடுவாங்க. என்ன அந்த டைம் என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் பஞ்செல்லாம் தருவாங்கல்ல for the injection. For what you should do, that thing you should not throw it down on the ground. Okay, you should take that cotton and put it inside the dustbin. Okay, and whatever you have, anything in the hand, if you have any bottles, anything, you're not supposed to throw it in the hospitals, isn't it? Yes. Now the same way, the roads, that is the roads next to your house and the parks next to your house. Now some of you live your houses on the roadside. இப்போ நீங்கள் சில பசங்களுக்கு வீடெல்லாம் எங்கே இருக்குது? ரோட்டோ மேலே இருக்குல்ல வீடு எல்லாமே. So some of you stay in the flats. Now what happened? You will stay in the flats, so you will be watching all the vehicles moving. இப்போ நீங்கள் வந்து சில பேர் என்ன இருக்கு ஃப்ளாட்ஸில் வந்து குடியே இருப்பாங்கல்ல. இப்போ அங்கே நின்று என்ன பண்ணுவோம், நீங்கள் பசங்க வந்து நின்று என்ன பண்ணுவாங்க? ஆமாம், காரு பஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னு எல்லாம் நின்று வாட்ச் பண்ணுவாங்கல்ல. ஸோ meanwhile you will be eating your snacks or you will be doing something. You will have papers in your hand. So as you, what you supposed to do? You're not supposed to throw all that from your house into the road, or your garbage bags. Okay, so even if you see, suppose accidentally if your mummy or someone is doing it, you must ask them not to do that. Okay, so the garbage should be thrown in the garbage bin. இப்போ நீங்கள் வீட்டில் வந்து சில பேர் என்ன ஃப்ளாட்ஸில் இருக்கும்ல, ஃப்ளாட்ஸ் இல்லாட்டி வீட்டில் இருந்தாலும் என்ன செய்யணும், இந்த கார்பேஜ் எல்லாம் டஸ்ட், அதாவது கார்பேஜ் இதெல்லாம் இப்போ டஸ்ட்பினில் போடுவாங்கல்ல, அதெல்லாம் எங்கே? ஆமாம், ரோட் மேலெல்லாம் தூக்கி போடக்கூடாது. சரியா? ரோட்டில் இல்லாட்டி தெருவில், உங்கள் தெருவிலலாம் அது வந்து தூக்கி போடக்கூடாது. யூ ஷுட் கலெக்ட் இட். கலெக்ட் பண்ணி என்ன செய்யணும்? ஒன்றில் ஏதாச்சும் டஸ்ட்பினில் போடணும். இஃப் நாட் யூ கேன் பர்ன் இட். சரி, ஓகே? எஸ். த சேம் வே as I told you, when you go to the park also, you need to keep the place clean. Now in your school, இப்போ ஸ்கூல் போனால் இப்போ எப்படி க்ளீனாக இருக்கலாம் ஸ்கூலில்? Yes, because you go from home, you go to school. Now in your classroom, இப்போ ஸ்கூல் போனால் எங்கே இருப்பீங்க நீங்கள்? கிளாஸ் ரூம், இல்லாட்டி விளையாடுறதுக்கு எங்கே ப்ளே கிரவுண்ட் போவீங்க இல்லையா? ஸோ how you can keep your classroom clean? classroom எப்படி சுத்தமாக வைக்கலாம்? Yes, so when you are sharpening your pencils, இப்போ கிளாஸ் ரூமுக்குள்ளே என்ன செய்யும் நீங்கள்? ஆமாம், பென்சில் எல்லாம் ஷார்பன் பண்ணுவீங்கல்ல கிளாஸ் ரூமில். எங்கே போய் ஷார்பன் பண்ணணும் பசங்க? ஆமாம், டஸ்ட்பின் பக்கத்தில் தான் பண்ணணும். இல்லை எங்கே உட்காந்துருக்காங்களோ சேர் இல்லாட்டி பெஞ்சில் உட்காந்துரு அங்கே கீழெல்லாம் ஷார்பன் பண்ணி போடக்கூடாது. சரிங்களா? ஸோ யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஷார்பன் யோர் பென்சில்ஸ் and put it on the ground. You need to put it in the dustbin, because every class in your class, every classroom has a dustbin. இப்போ நீங்கள் ஸ்கூல் போனால் எல்லா கிளாஸ்லையும் டஸ்ட்பின் இருக்குமா இல்லையா? ஆமாம், எல்லா பசங்க கிளாஸ்லையும் டஸ்ட்பின் இருக்கும். அதனால் டஸ்ட்பினில் தான் என்ன செய்யணும்? பென்சில் ஷார்பன் பண்ணணும். அப்புறம் சாப்பிட்ட பிறகு என்ன செய்யும்? ஆமாம், சில நேரம் சாப்பாடு ஏதாச்சும் கீழே விழுந்துருவில்ல. ஸோ வாட் யூ மஸ்ட் டூ? அதெல்லாம் என்ன செய்யணும்? ஆமாம், அதெல்லாம் பிக்கப் பண்ணி என்ன செய்யணும்? ஆமாம், டஸ்ட்பின்குள்ளே போடணும். இல்லாட்டி என்ன ஆகும்? அதுக்கு மேலே தான் நீங்கள் பசங்க மிதிச்சு அது மேலே தான் நடக்கும் இல்லை? ஸோ யூ நீட் டு pick up all that and put it inside the dustbin. Okay, so these are the few things that you can follow, children, to keep yourself clean, keep your house clean, keep your surrounding clean, and mostly all the places that you visit, you need to keep the places also clean. So to do all this, first you should maintain yourself to be clean. இதெல்லாம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆமாம், பசங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? க்ளீனாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். வீட்டிலேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். வீட்டில் க்ளீனாக இருக்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் என்ன செய்யும்? இந்த இடத்துலலாம் போகும்போது என்ன செய்யும்? ஹாஸ்பிட்டல் ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது அதே மாதிரி நீங்கள் வீட்டில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி நீ அங்கேயும் இந்த இடம்லாம் நீங்கள் க்ளீனாக வைப்பீங்க. சரிங்களா?